அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளில் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். மார்ச் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து நமக்கு இந்த லென்டன் சீசன் ஆரம்பிக்கிறது. லெந்து காலம் கிறிஸ்தவ உலகத்தில் இது ரொம்ப முக்கியமான காலம். இது பைபிளில் இருக்கா இல்லையான்ற டிபேட்டுக்காக நான் சொல்லலை. நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்காக விசேஷமாக்கி கொள்ள கடவன் என்பதனால இந்த நாட்களை விசேஷமாக்க போகிறோம். நீங்கள் இதில் ஃபாஸ்டிங் இருக்கலாம், நிறைய நீங்கள் ஜெபம் பண்ணி பைபிள் படித்து இந்த நாட்களை இன்னும் கர்த்தரோடு நெருங்குவதற்காக இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, 5ஆம் தேதி இந்த புதன்கிழமையிலிருந்து நம்ம குட் ஃப்ரைடேக்கு அடுத்த நாள் வரைக்கும் நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்டை முடிக்கிறதுக்காக நம்ம திட்டம் போட்டிருக்கிறோம். வழக்கம் போல் தயவு செய்து இதில் நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். நம்ம ஏற்கனவே பைபிள் படிச்சுட்டு இருக்கிறனே ஃபுல் பைபிள் அப்படின்னா அது 4 அதிகாரம் தானே, கூட ஒரு 3 அதிகாரம் படிக்க போகிறோம். படிப்போம், பரவாயில்ல. நம்ம வேதத்தை எவ்வளோ படித்தாலும் நம்ம குறைஞ்சி போக மாட்டோம். அதனால் குடும்பமாக நீங்கள் படிக்க முயற்சி எடுங்க. நான் ஃபுல் பைபிளை தான் முடிக்கலை, நியூ டெஸ்ட்மெண்ட்டையாவது முடிக்கணும்னு ஒரு முடிவு எடுங்களேன். ஸோ நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்டை படிக்க போகிறோம். அந்தந்த நாளுக்குரிய அந்த பகுதியை அந்த இன்றைய முத்தில் நம்ம போடுவோம். அதோடு கூட வழக்கம் போல் நம்ம பைபிள் படித்த பகுதியிலேருந்து நாங்கள் கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கான ஆன்சரை நீங்கள் உடனடியாக நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் தெரியப்படுத்தணும். ஆனால் பர்சனலாக தான் தெரியப்படுத்தணும். அதுக்கான வாட்ஸ்அப் நம்பரையும் நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம். எனவே இப்பொழுது நீங்கள் அதுக்கு ஆயத்தமாயிடுங்க. அந்த கேள்வி அந்த நைட் 12 மணிக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு அனுப்பிடணும். சரியாக 12 மணிக்குள்ளே எங்களுக்கு அனுப்பிடணும். அதனால் இதில் முதல் 2-3 பரிசுகளை நாங்கள் கொடுப்போம். மற்றவங்க ரெகுலராக கலந்துக்கிட்டிங்கன்னா 40 நாள் கலந்துக்கிட்டால் தான் அதுக்கு பரிசு கொடுப்போம். ஆனால் முதல் 3 இடங்களில் ஃபஸ்ட்டு ப்ரைஸாக 5000 ரூபாயும், 2வது பரிசாக 3000 ரூபாயும், 3வது பரிசாக 2000 ரூபாயும் நாங்கள் கொடுக்க போகிறோம். இப்போயே நீங்கள் ஆயத்தமாயிடுங்க. நல்லா படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக மறுபடியுமாக இந்த தாழ்மை என்ற தலைப்பில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எவ்வளவு தாழ்த்துகிறோமோ அதற்குரிய பலனை நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு தருவார். அதனால் நம்ம ரொம்ப தாழ்மையாக நடந்து கொள்வோம். தாழ்த்த தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற முடியும். நேற்று சொன்னேன், தாழ்மைப்படுவோம். அது தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுனா எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்களேன். தேவ ஜனங்கள் கையில் தான் தேசத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. எனவே நம்ம தாழ்மையோடு கூட தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் மகிமைப்படுவார். இன்றைக்கும் லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 14ஆம் அதிகாரத்தின் 11வது வசனம். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தாழ்மை நமக்கு உயர்வை கொண்டு வரும். தாழ்மை நமக்கு உயர்வை கொண்டு வரும். இயேசு ஒரு அழகான ஒரு இல்லஸ்ட்ரேஷனை கொடுக்கிறார் பாருங்க. நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். ஆண்டவர் என்ன அழகா இதை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நம்ம பொதுவாக மேடையையோ அல்லது உயர்ந்த இடத்தையோ சில நேரம் நம்ம நாடுகிறோம், அல்லது நம்ம சில நேரம் நம்மளை கண்டு கொள்ளலை, அல்லது நம்மளை விட யாரையோ ஒருத்தர் ஹானர் பண்ணுறாங்க, நம்மளை மதிக்கலை, அல்லது நம்மளை எங்கேயோ ஒரு இடத்துல சாதாரண இடத்துல உட்கார வச்சுட்டாங்க, அல்லது நம்மளை கவனிக்கவே இல்லை. ஒரு வீட்டுக்கு போகிறோம், நம்மளை பெருசாக மதிக்கலை, உடனே நம்ம ஹர்ட் ஆகிறோம்ல. கவலைப்படாதீங்க. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் அந்த மாதிரி இடத்த தான் தேர்ந்தெடுக்கவே சொல்கிறார். இன்னும் தாழ்மையோடு நடந்து கொள்வோம். பிரியமானவர்களே, எவ்வளவு தூரம் நம்ம தாழ்த்துறோமோ அவ்வளவாய் உயர்வு நமக்கு வரும். கர்த்தர் உயர்த்துவார். உயர்த்தப்படுவீங்க, பயப்படாதீங்க. என்னை தாழ்த்த என்னை அவமதிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தாழ்வு மனப்பான்மையை விட்டு வெளியே வாங்க. ஆனால் தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள். நமக்கு அந்த தாழ்மையை தரித்து கொள்ளுகிற அந்த நல்ல அனுபவம் நமக்கு வேணும். நம்ம தாழ்மையின் சிந்தை, தாழ்மையின் பார்வை, தாழ்மையின் இருதயம், தாழ்மையான அந்த நடக்கை நிறைய பார்த்தோம். ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, தாழ்மைன்ற தலைப்பில் கடந்த 10-12 நாட்களுக்கு மேலே நம்ம தியானிச்சிருக்கிறோம். பிரியமானவர்களே, தாழ்த்துவோம்.
அப்போ தேவன் சொல்றாரு, தாழ்மையினால உயர்த்தப்படுவோம். நமக்கு இந்த இடத்துல யோசேப்பை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 50ஆம் அதிகாரம் பாருங்க, அவருடைய 2 இடத்துல அவர் அதை சொல்றாரு. நான் முதல்ல 50ஆம் அதிகாரத்தை நான் வாசித்துறேன். தன்னுடைய சகோதரரை பார்த்து சொல்றாரு, எனக்கு பயப்படாதீங்க, நான் என்ன தேவனா? ஏன்னா எவ்வளவு நடுங்கி இருப்பாங்க சகோதரர்கள்லாம் யோசேப்பை பார்த்து காலில் விழுந்து பணிந்து, இல்லை என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல. அவங்களுக்கெல்லாம் பயம் இருந்திருக்கும் கண்டிப்பா. ஏன்னா அப்பா இறந்தவொடனே யோசேப்பு எப்படி வேணாலும் மாறலாமே. ஆனால் யோசேப்பு சொல்கிறார், எனக்கே பயப்படுறீங்க? ஏன்னா 18ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, ஏதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். பாருங்க, அவ்வளோதான், சரண்டர் ஆயிட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் என்ன மாதிரிலாம் நடந்துக்கிட்டாங்க யோசேப்பின் இடத்துல. யோசேப்பு சொல்றாரு, ஏன் பயப்படுறீங்க? நான் என்ன தேவனா? அடுத்த சொல்றாரு பாருங்களேன், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோടെ காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அப்போ தாழ்மை இருந்தாதாங்க நமக்கு இந்த மாதிரி வார்த்தை வரும். நம்ம சில நேரம் நம்ம உயர்த்தும் போது, என்னெல்லாம் நீ பண்ணல பத்தியா, நீ கர்த்தர் எப்படி உயர்த்திட்டான்னு காலரை தூக்கி விடுறதுக்கு ஏது இல்லாமல் போனது. சில நேரம் நம்ம அப்படி நடந்துக்கிறோம்ல. அதே மாதிரி தான் பாருங்களேன், அந்த 45ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் 45:5, என்னை இவ்விடத்திலே வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். எவ்வளோ ஒரு ப்ராட் மைண்டடாக திங்க் பண்ணுறாரு யோசேப்பு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் சஞ்சலப்படாதீங்க, இது எவ்வளோ தாழ்மை இருக்குன்னு யோசிங்க. இந்த தாழ்மை நிமித்தமாக அவர் சொல்கிறாரு, ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். நான் உங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக தானே கர்த்தர் என்னை அனுப்பினார். இதுதான் உண்மை. இந்த ப்ராட் மைண்ட் எப்போ வரும் அப்படின்னா, நம்ம தாழ்மைப்படும் போது தான் வரும். தாழ்மையினுடைய அடையாளமே நமக்கு விரோதமாக யாராவது தவறு செஞ்சால் கூட அவர்களிடத்துல நம்ம தாழ்மையோடு அவர்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம காண்பிக்கிற அக்கறை இருக்குது பாருங்க, அது நமக்கு ரொம்ப அவசியம். தாழ்மைப்படும் போது கர்த்தர் உயர்த்துவார். அதனால தான் நம்ம இன்னும் தாழ்த்துவோம், கர்த்தருடைய உயர்வுகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அந்த சிறியவனை எளியவனை புழுதியிலிருந்து அவர் உயர்த்துகிறார், குப்பையிலிருந்து தூக்கி விடுகிறார். இதுதான் நம்முடைய ஆண்டவர். நீங்கள் இன்னைக்கு எவ்வளவு மறக்கப்பட்டாலும் அல்லது கனவீனப்படுத்தப்பட்டாலும் தேவன் உங்களை உயர்த்துவார். நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் நீங்கள் வைக்கப்படுவீங்க. மறந்துடாதீங்க, கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். லூக்கா 14:11 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்க. லூக்கா 14:11. ஜோமல்லாமா? பரிசுத்தமுள்ள தேவனே, நாங்கள் தாழ்த்தி ஆண்டவரே எப்போதும் நீர் கொடுக்கிற உயர்வை பெற்றுக்கொள்ள நாங்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, யாரோ ஒருவர் எங்களை மறந்துட்டாங்க அல்லது எங்களை கவனிக்கலை, கனப்படுத்தலை அப்படின்னு அவங்க மேலே கசப்பாவதற்கு பதில், ஒரு நாள் நான் அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பேன்ற அந்த மனநிலையை எங்களுக்கு தாரும். தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மிடத்தில் இந்த தாழ்மையை நாங்கள் கற்றுக்கொண்டோம். நாங்கள் அதை கடைபிடிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.